எல்லார் கரத்தையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல சத்தமா அல்லேலூயா. வெரி குட். ஒரு ஊர்ல ஒரு கிராமத்தில் ஒரு 3 வயதுடையதான ஒரு சிறு பிள்ளை, தேவனை அறியாத ஒரு குடும்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குடும்பம். 3 வயதில் அந்த காலத்துல எல்லாம் பேய் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அல்லவா, அது போல உண்மையாகவே ஒரு மூச்சு உண்மையாகவே விட சுவாச உண்மையாகவே கோளாறினாலே மரணத்துக்கு ஏதுவாய் அந்த சிறு பிள்ளை உண்மையாகவே இருந்தபோது அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த பிள்ளையை காப்பாற்ற அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 3 வயதுக்குரியதான அந்த சிறு பெண் பிள்ளையானது மரிக்கும் தருவாய்க்குள்ள வந்தபோது அவருடைய உற்றார் உறவினர்லாம் சொல்லிட்டாங்களா, இனி அந்த பிள்ளை பிழைக்கிறதற்கு வாய்ப்பில்லை, இறுதி காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்திருங்க, இனிமே அந்த பிள்ளை பிழைக்காது, அந்த பிள்ளை பிழைக்கிறதுக்குரியதான சாத்தியம் இல்லை என்று சொல்லி எல்லாரும் சொல்ல, உண்மையாகவே அந்த வீட்டுக்கு அருகாமையில் இருந்ததான ஒரு தேவ சகோதரன் அந்த வீட்டினுடைய நிலைமையை அறிந்து அவருடைய தாய் தகப்பனை சந்தித்து சொன்னாராமா, இந்த பிள்ளையை நான் சபைக்கு கொண்டு போகிறேன், இந்த பிள்ளையை நான் சபைக்கு கொண்டு போய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்க ஊழியக்காரர் ஜெபிப்பாங்க, ஜெபிச்சா நிச்சயம் இந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து மரண தருவாயில் இருக்கிறதான இந்த பிள்ளைக்கு மறுவாழ்வு கிடைக்கும், ஒருவேளை அந்த பிள்ளைக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பாரானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது அந்த சிறு பிள்ளையுடைய தாயும் தகப்பனாரும் சொன்னார்களாம், நாங்கள் மாத்திரமல்ல எங்கள் குடும்பமாகவே நாங்கள் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று அப்பொழுது அந்த விசுவாசி, ஆமென், அந்த விசுவாசி ரொம்ப வாஞ்சையோடு கூட அந்த சிறு பிள்ளையை, மரண தருவாயில படுத்த படுக்கையாய் கிடக்கிற அந்த சிறு பிள்ளையை தூக்கி கொண்டு போய் அந்த ஊழியக்காரரிடத்துல சொல்லி, ஐயா நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் இந்த பிள்ளைக்கு சுகம் கொடுப்பார், நான் அந்த குடும்பத்துக்கு சவால் விட்டு சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் சுகம் கொடுப்பார் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாராமா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய விசுவாசத்தை பார்க்கலாம், அங்க ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு அழுத்தமான ஒரு விசுவாசம். ஆமா, அப்பொழுது ஊழியக்காரர்கள் அவளுடைய விசுவாசத்தை கண்டு முழங்காற்படிட்டு, ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைக்கு நீர் ஜீவனை தாரும், மறு ஜீவனை தாரும், அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுகிறதாய் சொல்லுகிறார்கள், நீ ரட்சிப்பை தாரும் என்று ஜெபித்தார்களாம். ஆமே, அல்லேலூயா. உண்மையாகவே அப்படி ஜெபித்த போது அதிசய விதமாய் மரண தருவாயில் இருந்ததான அந்த சிறு பிள்ளைக்கு கர்த்தர் மறு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லலாம். அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய தாய், அவருடைய தகப்பன், அவருடைய அந்த சிறு பிள்ளையுடைய குடும்பத்தார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர்கள் வளர்ந்து கர்த்தருக்காக வாழ நினைத்த அவர்களுக்கு நல்ல திருமணம் முடிந்தது. கர்த்தர் அந்த திருமணத்திலே ஒரு வாத்தியாரை அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள். ஆமே, சோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. மரித்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்பினார். கர்த்தர் அவர்களுக்கு 9 பிள்ளைகளை பிறக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்துற ஆமென் சொல்லலாம். உலகமும் மனுஷர்களும் ஒரு முடிவையும் ஒரு காரியத்தையும் ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கலாம், ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. அந்த 9 பிள்ளை பெற்று, ஆமென், அந்த 9 பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக வளர்த்து உண்மையாகவே அவர்கள் செய்ததான தியாகத்தை இந்த வேலையில நான் நினைவு கூற நான் விரும்புகிறேன். அந்த 9வது பிள்ளை நான் தான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த 9வது பிள்ளை நான் தான். உண்மையாகவே என் தாயாருடைய சாட்சியை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கும் உண்மையாகவே கர்த்தருடைய கிருபையினால 8-7 பேர் உண்மையாகவே முழு நேர ஊழியத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். பல பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிறக்கும் போது என்னுடைய அப்பாவுக்கு டீச்சராக இருக்கிறதுனால அவருக்கு ஆசையா 9 பிள்ளைகள் பிறக்கணும், எல்லாரும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் நிறைய ஆசை வச்சு ஒரு 9 ஏக்கரா சொத்தெல்லாம் வாங்கி எல்லா பிள்ளைகளும் வேலை செஞ்சு எல்லாம் நிறைய, அவருக்கு நிறைய ஆசைகள். ஆனால் எங்கள் அம்மா உண்மையாகவே ரொம்ப பலவீனமானவங்க.
அவங்க அந்த கர்ப்ப வேதனை இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு சமாதானமா பிள்ளை பிறக்கட்டும், அந்த பிள்ளை உமக்கே கொடுத்துட்றேன்னு அப்படியே சொல்லியே கர்த்தருடைய கிருபையினாலே எல்லா பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினால போன ஸ்தோத்திரம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தன்று தாயாரை நாங்கள் இழந்தோம். அவர்கள் மரிக்கும் தருவாயில் வரையிலும் உண்மையாகவே கர்த்தருக்காக அவர்கள் ஜெபித்த ஜெபமும் அவர்கள் செய்த ஊழியமும் தியாகமும் கர்த்தருடைய கிருபையினால் 78 வயதில் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். போன வருஷத்தில் அவர்களை கர்த்தருக்குள்ளே நாங்கள் அடக்கம் செய்தோம். ஆமே. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அநேக தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே கர்த்தருக்காக நீங்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தில், ஐயா மானிட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன், எங்கே இருக்காங்க அவங்க? சரி வரட்டும். நான் சத்தத்தை உயர்த்தி பேச முடியல, கொஞ்சம் அது விசிலிங்காக இருக்கு. ஓகே. அப்போது உண்மையாகவே தாயார் உண்மையாகவே கர்த்தரிடத்தில் அவங்க செபித்து ஒவ்வொரு நாளும் அவங்க செய்த தியாகத்தை நினைவு கூற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம தாயார் முன்னாடி வந்து அவங்களுக்காக செபிக்கணும் போது என் நினைவுகள் என் தாயார் இடத்துல போயிட்டு, ஸோ அவங்க நிமித்தமாக இந்த சாட்சி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஏறக்குறைய என் தாயார் அதே போல தான் இருப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே எங்களுடைய எல்லாரையும் 9 பிள்ளைகள் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க யாரையுமே அலட்சியப்படுத்தலை. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க, ஒரே மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லார் இடத்துலையும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் கேட்போம் அவங்கக்கிட்ட, எப்படி நீங்கள் சர்ச்சிலெல்லாம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி கூட்டிகிட்டு போனீங்க, எப்படி 9 பிள்ளைகளையும் சபையில் வச்சு நீங்கள் மெயின்டைன், ஏன் நான் இன்னைக்கு 1-2 கூப்பிட்டு வந்த சபையில், ஆமாம், இங்கே ஓடுறதும் அங்கே ஓடுறதும் 9 பிள்ளைகளை எடுத்துகிட்டு எப்படிமா நீங்கள் அப்படின்னு அடிக்கடி நான் கேட்பேன். அவங்க உண்மையாகவே கரியம்பாக்கம் என்று சொல்லுகிறதான ஒரு இடத்துல உண்மையாகவே வேதரத்னம் ஐயான்ற ஒரு மிகப்பெரியதான ஒரு ஊழியக்காரர், அவர்களிடத்துல தான் அவங்க வளர்ந்தாங்க. பிற்பாடு அவங்க கல்யாணம் கட்டி வேறொரு இடத்துல வந்ததுனால வேறொரு ஊழியக்காரர் இடத்துல இருந்தாங்க. இப்படி ஒரு 5 ஊழியக்காரர் இடத்துல அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு ஊழியக்காரர் இடத்துலையும் உன் பிள்ளைய அடக்கு அப்படின்னு எந்த ஒரு ஊழியக்காரன் என்னை பார்த்து கை நீட்டி சொன்னதில்லை. ஏன்னா எந்த ஒரு ஊழியக்கார இடத்துல திட்டு வாங்காம தான் என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அது போல உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள எப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் கேட்ட கேள்வி, எப்படி இது சாத்தியம் இல்லையே. அவங்க சொல்ல ஒரே ஒரு ஜெபம் தான். ஆமே. ஜெபத்தினால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாம் ஜெபித்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உண்மையாகவே என்னை நேசிக்கிற ஒரு குடும்பமாய் வேலூர்ல பல பகுதிக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். பல பகுதியில் தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறேன். சபை ஊழியம் போரூரில் இருந்தாலும் இப்படி வெளியில் போய் மற்ற இடங்களில் ஊழியம் செய்கிறேன். ஆனால் வேலூர் அப்படின்னும் போது இங்கே மட்டும்தான் வந்திருக்கேன். நான் வேற எங்கேயும் அப்படி இருந்ததில்லை. மற்ற இடங்களுக்கு போவேன், மற்ற அநேக சபைகளுக்கு போவது வழக்கம். ஆனால் வேலூருக்கு இங்கே மட்டும்தான் வந்துட்டு இருக்கேன். அது கர்த்தருக்கு சித்தமாய் கர்த்தர் நடத்துகிற கிருபையிலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உண்மையாகவே ஐயா சொன்ன சாட்சிகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது மிகுந்த ஒரு தியாகத்தோடு கூட அவர்கள் செய்கிற இந்த ஜெப ஊழியத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளையில் நம்ம எல்லாரும் சமாதானத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். போங்க பாஸ்டர், பயங்கரமான அனல் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்முடைய அண்டை நாடுகளான மியான்மாரிலும் தாய்லாந்திலும் இன்னைக்கு ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க, அலறி கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் நேற்று தினத்தில் ஏற்பட்டதான மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சினால பல உயரமான கட்டிடங்களும் நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கலாம், எனக்கு இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, இவ்வளோ வசதியான வீடு இருக்கு, அப்படி இப்படின்னு அலங்காரமா சொல்லியிருக்கலாம். வீட்டுக்குள்ள போகிறதுக்கு இன்னைக்கு அவங்க அஞ்சு வெளியே நிற்கிறாங்க, ரோட்ல நிற்கிறாங்க. உண்மையாகவே கர்த்தர் இந்த நாளிலே நம்மை சமாதானத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வைத்ததுக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி இந்த சமாதானமான ஒரு சூழ்நிலை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த தயவுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எஃப் மைனர் கொடுங்க. அல்லேலூயா. வந்தவொடனே கேட்டாங்க, மனசுல கூடிக்கொண்ட தெய்வம் பாடணும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியுமா? பாருங்க, வெரி குட், நல்லது. அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து நாம் ஒரு பாடி
ஒரு வரி பாடுறேன், நீங்க அடுத்த வரி என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. 6-8 தான் ஐயா. அல்லேலூயா. என் மனசுல குடிகொண்ட தெய்வமே உம்மை நான் ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி சேர்ந்து, என் மனசுல குடிகொண்ட தெய்வமே உம்மை நான் ஆராதிப்பேன். நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர், உம்மை நான் ஆராதிப்பேன். நீர் வல்லவர், நல்லவர், போதுமானவர், உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை பிதாவை, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை இயேசுவை, ஆராதனை, ஆராதனை ஆவி, ஆராதனை என் மனசுல குடிகொண்ட தெய்வமே உம்மை நான் ஆராதிப்பேன். எல்லாருக்கும் தானே பாட்டு ரசிக்கணும் தான், ஆனா நீங்களும் சேர்ந்து அதை உணரணும்னா கை தட்டணும். நிறைய பேர் வேடிக்கை பார்க்கறதா இப்படியெல்லாம் இருக்குது, நல்லா இல்லை. என் சபை விசுவாசிங்கள நான் ஒரு ஊழியக்காரன், ஆமென், ஒரு சுவிசேஷகன் அல்ல. என் சபை விசுவாசிங்களும் அப்படி இருந்தாங்கன்னா வேற மாதிரி சொல்லிடுவேன், உங்களை நான் திட்ட முடியாது. ஆனா என்னோட கூட சேர்ந்து கை தட்டுவீங்க நான் நினைக்கிறேன். கை தட்டலாமா? இப்போ இல்லை, இப்போ இல்லை, நான் பாட்டு பாடும் போது என்னோட கூட சேர்ந்து ரெடி சேர்ந்து ஹல்லேலூயா. என் மனசுல குடிகொண்ட தெய்வமே, நல்லது, ஆமென், ஆமென். என் மனசுல குடிகொண்ட தெய்வமே உம்மை நான் ஆராதிப்பேன். ராஜாக்கள் எதிர்த்து நின்றாலும் உம்மை நான் ஆராதிப்பேன். சொல்லுங்க, ஆமென். ராஜாக்கள் எதிர்த்து நின்றாலும் உம்மை நான் ஆராதிப்பேன். நீ ராஜாதி ராஜாவாக இருப்பதினால் உம்மை நான் ஆராதிப்பேன். நீ ராஜாதி ராஜாவாக இருப்பதினால் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை பிதாவை, ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை இயேசுவை, ஆராதனை, ஆராதனை ஆவி, ஆராதனை என் மனசுல குடிகொண்ட தெய்வமே உம்மை நான் ஆராதிப்பேன். என் மனசுல குடிகொண்ட தெய்வமே அநேக பாடல்களை பாடி நல்லா ஆராதிச்சத நான் சீக்கிரமாகவே இன்னைக்கு வந்துட்டேன். நீங்க பாடின பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், நல்லா ஆராதிச்சிருக்கீங்க. ஆகவே நேரம் குறைவா இருக்கிறதுனால சீக்கிரமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். நான் எப்பவுமே ஒரு செய்தியை சபையில எடுக்கணும்னா ஏதாவது கையில் இருக்கணும் எனக்கு. ஆமே, போன முறை நான் வந்தப்போ யாரெல்லாம் போன முறை நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் வந்தேன்றவங்களா கை தூக்கலாமா? மறந்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்திருக்கீங்க, நல்லது. கர்த்தர் நடத்துவார். ஐயா வந்து எங்களை பார்க்க வந்தாங்க சென்னையில், எங்கள் சபையில். ஐயா அம்மா என்னோட சபைக்கு வந்தப்போ பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு அவங்க சொன்னாங்க, போன முறை நீங்கள் வந்த போது இந்த செய்தியை மறுமரத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க ஐயா அப்படின்னு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏனென்றால் பல வருஷங்கள் ஆனாலும் நாங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் மறவாமல் இருந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் காண்பிச்சோம், நிறைய ஃபோட்டோஸ்லாம் காண்பிச்சு அப்படி செஞ்சோம். எங்களுடைய சபையில் அப்படி பல காரியங்களை நாங்கள் செய்வது உண்டு. ஏனென்றால் காதால் நம்ம கேட்கிறதோடு கூட கண்ணால் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும்போது அது மனதில் அதிகமாய் பதியும் என்று சொல்லி நாம் அநேக சபைகளில் அதை பார்த்துருக்கேன். அதற்காக இன்னைக்கு ஒரு சில பொருட்களை ஆயத்தப்படுத்த சொல்லி நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் அதை கொண்டு வர முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கியூரியாசிட்டியை ரொம்ப அதிகரிச்சுட்டோன்னு தெரியல. நிறைய பேர் அது என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நேற்று பிளான் பண்ணி டிசைட் பண்ணி முடிவே பண்ணிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இருந்தாலும் இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய உண்மையாகவே காரியத்தையும் தட்டி எழுப்பும்படியாய் பழைய ஏற்பாட்டில் நடந்ததான ஒரு அற்புதத்தையும்
அதே அற்புதம் புதிய ஏற்பாட்டிலேயும் வித்தியாசமாய் கர்த்தர் அதை நடத்தியிருக்கிறார் என்று நிரூபிக்கும்படியாய் கர்த்தர் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய வாஞ்சைகள் என்ன, உங்களுடைய விருப்பங்கள் என்ன, உங்களுடைய என்ன எதிர்பார்ப்பு என்பதை கர்த்தர் அறிகிறார். நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள் உள்ளங்களை ஆழங்களை அறிகிறவர் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் என்ன சொல்ல விருப்பமோ, ஆண்டவர் பேசவிருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா உங்களோடு கூட இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். சரி, நம்ம எடுத்து வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6:1 வாசிக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. பாருங்க, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் எலிசாவை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் குடியிருக்கும் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை, ஒரு மரத்தை வெட்டி நாங்கள் குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அல்லேலூயா. நல்ல சம்பவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் எலிசா என்கிற தீர்க்கதரிசிகிட்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அவர்கள் குடியிருக்கிறதான இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால எலிசா தன்னுடைய எஜமானாகிய அவரை நோக்கி கேட்கிறார்கள், நாங்கள் குடியிருக்கும் இடம் மிகவும் நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் ஆமா என்ன பண்றோம், உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்க எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். ஒரு பெர்மிஷன் கேட்கிறாங்க. அதற்கு எலிசா போங்கள் என்றார். அல்லேலூயா. கேட்ட உடனே மறுக்கல. சரி, அவங்க கேட்கிறதான கேள்வி காரியம் நியாயமா இருக்கிறதுனால சரி நீங்க போய் மரம் வெட்டுங்க, உங்களுக்கு இடத்தை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி அனுமதியும் கொடுத்து விடுகிறார். கொடுத்த பிறகு என்ன நடந்தது? 3ஆம் வசனம். அந்த தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். அல்லேலூயா. மன்னிக்கணும். வெரி குட். சரி, கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். நல்ல கவனமா கவனிங்க. போன்னு சொல்லிட்டாங்க தீர்க்கதரிசி எலிசா. ஆனால் அங்கே பார்க்கும்போது அந்த தீர்க்கதரிசி புத்திரரில் ஒருவன் ஞானமாய் ஒரு காரியத்தை அங்க செய்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க மாத்திரம் இல்ல, நாங்க போகிறோம், நீரும் எங்க கூட வரணும்னு கேட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான தேவனுடைய சபையே, இந்த இடத்துல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமானன் அவர்தான். எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் அவர் நம்ம கூடவே வரணும்ன்றவங்க எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அவர் நம்ம விட்டுட்டு போனாலோ, நாம் அவரை விட்டுட்டு போனாலோ, ஒரு ஆபத்துன்னு வரும்போது நம்ம யாரிடத்துல போய் நிற்போம்? ஒருவேளை சுகமா இருக்கலாம், நலமா இருக்கலாம், ஆனால் போகிற இடத்துல என்ன நடக்கணும் யாருக்கு தெரியும்? நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூடவே இருக்கணும்னு விரும்பணும். அல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்போது என்னோடு கூட இருப்பீராக. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ அந்த வசனத்தின்படி எப்பொழுதும் எங்க கூட நீர் இருக்கும். அப்போ நீங்க எங்க போனாலும் போகிறதுக்கு முன்பதாக, ஆண்டவரே நீர் எங்க கூட வரணும்ப்பா, என்னை தனியா விட்டுறாதீங்க, தேவ தூதர்கள் எங்க கூட வரணும், நீர் எப்போது என் கூடவே இருக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? எல்லாம் சொல்லுங்க பாப்பா, ஜெபிப்பீங்களா? அப்போ சினிமா தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே, இல்லை நான் சொல்லிடுறேன், சினிமா தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என் கூட வாங்க அப்படின்னு உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? அப்போ நீங்க எங்க தான் போவீங்க? தேவனுக்கு எங்க பிரியமோ அங்கதான் உங்களால போக முடியும். அந்த பழக்கத்தை எப்போதும் வச்சுக்கொள்ளுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரே என் கூட வாங்கன்னு கூப்பிடணும். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் ஒரு கைக்கு கொடுத்து சொல்லுங்க, நீங்க எங்க போனாலும் எஸ்அப்பா என் கூட வாங்கன்னு சொல்லணும். இப்படி சொன்னாலே
நீங்க போகிற இடம் நல்ல இடமா இருக்கும். நன்மையான இடத்துக்கு மட்டும்தான் நீங்க போவீங்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? வெரி குட். அதை சொல்லுவீங்கன்னு தான் கேட்டேன். கர்த்தர் நடத்த. இன்னைக்கு என்ன நாளுங்க? அமாவாசை. நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போவாங்க. நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போவாங்க. ஆனா நீங்க நன்மையான இடத்துக்கு வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. நிறைய இடம் போது எது வெளிப்படையா சொல்லணும்னா எங்க போவாங்க? சூனியக்காரர் தேடி போவாங்க. ஆமென். மந்திரவாதியை தேடி போவாங்க. எங்கெங்கயோ போவாங்க. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைங்க அங்க போறது அந்த ஆண்டவரே நான் மந்திரவாதி கிட்ட போறேன்பா என் கூட வாங்கன்னு சொன்னா வாயை உடைச்சிருவாரா இல்லையா? அப்போ நம்ம கேட்போம்னா எப்போதும் அந்த ஜெபத்தை நீங்க சொல்லி பழகுங்களேன். நான் போறேன்ப்பா நீங்க என் கூட வாங்கன்னா நீங்க நன்மையான இடத்துக்கு தான் போவீங்க. கர்த்தர் உங்க கூட வருவார். நீங்க போகிற காரியம் செய்யமாய் முடிய கர்த்தர் கிருபை செய்வாரா. அல்லேலூயா. உண்மையாகவே வீடியோ எடுத்துட்டு இருக்கிற அந்த சகோதரன் போன முறை நான் வந்த போன வருஷம் தான் எனக்கு வருது பாருங்க. போன முறை நான் வந்தப்போ பாடின அந்த பாடலை அவர் நினைவு கூர்ந்தார். என்னோடு கூட நீங்க இருக்கணும். ஆமே. என் உயிருள்ள வரையிலும் நீங்க என் கூடவே இருக்கணும் அப்படி நான் போன முறை நான் பாடி இருந்தேன். உண்மையாங்க எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க ஒரு வல்லமுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு பல்லவி மாத்திரம் பாடலாமா? என்னோடு கூட நீங்க இருக்கணும். அல்லேலூயா. என்னோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில். எல்லாரும் சொல்லுங்க. என்னோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில் என் கூடவே நீங்க இருக்கணும். என் கூடவே நீங்க இருக்கணும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, என்னோடு கூட நீங்க இருக்கணும். என் ஜீவன் பிரியும் நாள் வரையில் என்னோடு கூட. எல்லாரும் சேர்ந்து சத்தம் வரல. ஜீவன் பிரியும் நாள் வரையில் என் கூடவே நீங்க இருக்கணும். என் கூடவே நீங்க இருக்கணும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். எல்லாரும் உம்மோடு நடக்கணும். ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, என் கரம் பிடித்தவர் நீர்தான். உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன். ஹல்லேலூயா. சேர்ந்து ஆமென். என் கரம் பிடித்தவர் நீர்தான். உம்மைத்தான் நம்பி வாழ்கிறேன். யாருண்டு உலகில் உம்மை தவிர, யாருண்டு உலகில் உம்மை தவிர. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் கூடவே நீங்க இருக்கணும். என் கூடவே. ஹல்லேலூயா. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மோடு நடக்கணும். ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா.
அந்த தீர்க்கதரிசிகளில் புத்திரரில் கேட்கிறான், நீ எங்க கூட வரணும், நாங்க மட்டும் போக மாட்டோம், நாங்க மாத்திரம் போனா நல்லா இராது, நீரும் எங்க கூட வரணும், என் எஜமானனே, எங்கள் போதகரே, எலிசாவே, நீர் எங்க கூட வரணும் அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. அப்படி கேட்ட போது என்ன நடந்தது வாசிக்கலாமா? அதற்கு எலிசா, நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனார். மறுக்கவே இல்லை, அவர் உடனே சொல்லிட்டார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். கூடவும் போயிட்டாங்க. இப்ப எல்லாரும் எங்க போறாங்க? எல்லாரும் என்ன பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் எங்க போறாங்க? மரம் வெட்ட போறாங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எங்க போறாங்க? சரி, நீங்க பேசுனீங்கன்னு வைங்களேன், நல்லா இருக்கும். நீங்க நல்லா என் கூட பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு வேலை கிடைக்காது, உங்க வாய்க்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு வேலை நடக்காது. அல்லேலூயா. சரி, எல்லாரும் மரம் வெட்ட போறாங்க. இப்ப மரம் வெட்டவும் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடந்தது வாசிக்கலாமா? அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு மரத்தை, ஒரு பெரிய உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில விழுந்தது. போச்சு. நல்லது. கரங்களை உயர்த்தராமன்னு சொல்லலாமா? இப்ப எல்லாருக்கும் விட தெரிஞ்சிருச்சு எதுக்கு கோடாரி கேட்டாங்க அப்படின்னு. நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, யாரும் பயந்துட வேண்டாம், கர்த்தர் நடத்துவாராக. இதுதான் கோடாரின்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த பகுதியில், கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் என்ன மறந்தாலும் இந்த கோடாரி நீங்க மறக்க மாட்டீங்க. பாருங்களேன், இந்த செய்தி முடியிட்டோம். ஆமே, என்ன வேணா நீங்க மறந்துடுவீங்க, இந்த கோடாரியை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க. நல்லது. அந்த மறக்க கூடாது என்பதற்காக தான் இந்த ஒரு ஆயத்தம், வேற ஒன்றும் இல்லை. ஆமே, சரிங்க. இப்போ கோடாரி என்ன பண்ணது, எடுத்து வச்சு ஒரு மரத்தை வெட்டுறாங்க. அப்படி மரத்தை வெட்டும் போது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த கோடாரிக்கு அடிக்கடிக்கு ஒரு லூசு தன்மை உண்டு. அல்லேலூயா. ஒரு கிறுக்கு பிடிச்சிடும் இதுக்கு. பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதை வெட்டும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இது கழண்டு என்னாச்சு? ஆமா, பிரைஸ் எல்லாம் எங்க விழுந்தது? ஒரு தரையா இருந்தா பரவாயில்ல, ஒரு மண்ணில் விழுந்தா எடுத்துக்கலாங்க. ஆனா ஓங்கி வெட்டும் போது அந்த இரும்பானது எங்க விழுந்துருச்சு? தண்ணியில. எல்லாம் சொல்லுங்க, எங்க விழுந்துருச்சு? அப்படி தண்ணியில அப்படின்னு சொன்னா நல்லா இராது. வேதத்துல எப்படி இருக்கோ அப்படி சொல்லுங்க. யோர்தான் நதியில விழுந்துருச்சு. எங்க விழுந்துருச்சு பாருங்க. இந்த மரத்தை வெட்டும் போது, ஓங்கி அப்படி வெட்டும் போது அப்படியே கழண்டு போய் அந்த இரும்பு, இந்த கோடாரினுடைய இரும்பு அப்படியே கழண்டு போய் யோர்தான் நதியில விழுந்துருச்சு. அல்லேலூயா. யோர்தான் நதியை குறித்து நிறைய பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். அது கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நதி. ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில வேளைகளில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், அந்த எர்மோன் மலையிலிருந்து தான் அந்த நதி வர்றதா எங்களுக்கு கூட்டிட்டு போனப்போ காட்டினாங்க. எங்க இருந்து அந்த நதி உருவாகுது, அந்த நதி உருவாகி எந்த வழியா போகுது அப்படின்னு நாங்க போய் பார்த்தோம். அப்போ எர்மோன் மலையிலிருந்து அந்த நதி வர்றதுனால, அந்த எர்மோன் மலை எப்படின்னா ஐஸ் கட்டி போல இருக்கும், ரொம்ப கூலிங்கா இருக்கும். பார்த்துக்கங்களேன், அந்த நதி வழியா அப்படி யோர்தான் நதியா வரும்போது அது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு வேகமா அடிச்சு ஓடுற ஒரு நதி. சோத்திரம். அல்லேலூயா. சரிங்க, இப்போ ஓங்கி வெட்டும் போது கீழே விழுந்துருச்சு. என்ன நடந்தது? யார் வாசிக்கிறா? வாசிங்க சிஸ்டர். அவன் ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவுறான். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இது கோடாரி தானே, இது காணாம போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏன் இங்க கவனிக்கிறோம், அந்த கோடாரியை வெட்டினவன், அதை தொலைச்சவன் தன்னுடைய எலிசாவை பார்த்து, தன் எஜமான பார்த்து, யாரை பார்த்து சொல்லுங்க, அந்த வசனத்தை முழுசா வாசிங்க சிஸ்டர். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்தகையில், ஓகே ஓகே, கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே. யாரை பார்த்து ஜெபம் பண்ணாங்க? யாரை பார்த்து? எந்த ஆண்டவனே? இல்ல, அங்க யார் இருக்கா? எலிசா. ஹலோ, முந்தின 2 வசனத்துக்கு முன்னாடி நாங்க போறோம்னு போன்ட்டாங்க. ஆனா ஒருத்த மட்டும் தான் கூப்பிட்டான், எங்க கூட நீங்க வரணும்னு. கூப்பிட்டானா இல்லையா? அவரும் வந்துட்டாரா? இப்போ கோடாரி ஒரு ஆபத்துன்னு வந்த உடனே என் ஆண்டவனே அப்படின்னு உடனே ஜெபம் பண்ணோம்னா, கூட அந்த ஆண்டவன், அவளுடைய எஜமான் எலிசா கூட இருந்ததுனால தானே ஜெபம் பண்ண முடிஞ்சது.
இயேசு கிறிஸ்து நீங்க எப்போதும் கூட வச்சிருந்தாதான் ஆபத்து காலத்துல உடனே கூப்பிட்ட உடனே நமக்கு உதவி செய்ய முடியும். கரங்களை உயர்த்தலாமேன்னு சொல்லலாமா? வசனத்தை மாத்திரம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி இருக்கிறீரே அப்படின்னு ஆபத்து காலத்துல மாத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுறவங்கள அவர் ஆகடையம் பண்ணுவாராமா, பரியாசம் பண்ணுவாராமா. ஆமா, அப்ப எப்போ அவரை கூப்பிடணும்? எப்போதும் அவரை கூப்பிடணும், எப்போதும் கூட வச்சிருக்கணும். ஆபத்து காலத்துல ஐயோ என் ஆண்டவனே அப்படின்னும் போது உடனே மகனே மகளேன்னு கத்த நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வெளியில இருந்து யாராவது திடீர்னு பார்த்துட்டா இந்த மனுஷன் எப்படி மிரட்டி வச்சுக்கிறான் பாரு இவங்கள, ஸ்தோத்திரம், என்னமா மிரட்டுறாங்கய்யா உருட்டு கட்ட வச்சு அப்படின்னு வெளியில, ஐயா வெளியில எங்கன்னா போட்டுக்கிட்டு போறியா? ஸ்தோத்திரம், கத்த நல்லது, ஆமேன்னு சொல்லலாமா? சரி பாருங்க, இப்போ விழுந்த உடனே அவன் கூவுகிறான், கத்துறான். தன்னுடைய எஜமானாகிய எலிசாவை பார்த்து, எலிசாவே ஐயோ என் ஆண்டவனே. அது அவன் கத்துனதுக்கு என்ன ஒரு ரீசன்னா, அத பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி, ஏங்க பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கினாங்கன்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் எல்லாமே போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? நிறைய பேர் போறாங்க மரம் வெட்ட. ஒரு வீடுன்னா ஒரு கத்தி தானே, ஒரு கோடாரி தானே வச்சிருப்போம். இப்போ எல்லாரும் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக பக்கத்து வீட்டில் ஆன்டி கிட்ட போயிட்டு, அங்கிள் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ண போறோம், மரம் வெட்டிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றாங்க, கொஞ்சம் கொடுங்க. இதை கூட அப்படிதான் வாங்கிட்டு வந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இரவலாக வாங்கப்பட்டது. காசு கொடுத்தாயா வாங்கி வந்தீங்க? இரவலா வாங்கிட்டு வந்து எவ்வளவு எக்ஸாக்டா செஞ்சுக்கிறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இது என்னவா வாங்கப்பட்டது? இரவலா வாங்கப்பட்ட. அவருக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கு முடிஞ்சிருந்தா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருப்பாரு. இல்லைன்னுதான் பக்கத்து வீட்டில் இரவலா வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப அது காணோம், தொலைஞ்சிருச்சு, அந்த யோர்தான் நதியில விழுந்துருச்சுன்னு உடனே அவர் கத்துறாரு, ஐயோ இது இரவலாய் வாங்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு கோடாரிக்கு போய் இப்படி அழலாமா நீங்க கேட்கலாம். அந்த ஆன்டி என்ன மாதிரி ஆன்டின்னு அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். எந்த ஆன்டி? இல்லைங்க, கடையில் வாங்கி கொடுத்துறேன்னா, ஐயோ எங்க வீட்டுக்கார ஞாபகமா அதை வச்சிருந்தேனே, எனக்கு அதே தான் வேணும்னா என்ன பண்றது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரவாயில்ல, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. கத்த நடத்து வர எல்லாம் இது செய்யற மாயம்தான். யாராவது தூங்கி பாருங்களேன், ஒரே போட போட்டுடலாம் பாரு. அதனால அந்த பயமாவது இருக்கும். கத்த நடத்து வர. சரி, ஓகே, பாருங்க. அப்போ இரவலாக வாங்க. ஏன் அதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னா, வேதத்துல ஒரு சட்டமே இருக்குங்க. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை ஒரு சட்டமாகவே கொடுத்திருக்கிறார். என்ன சட்டம் பாருங்க, ஒரு வாசிக்கலாம் பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம், சீக்கிரமா வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமும் 22:14. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால், சிஸ்டர் பொறுமையா வாசிங்க, வாசிங்க இன்னொரு முறை. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினது உண்டானால் அதற்கு உடையவன் கூட இராத போது, இரவலா வாங்கிட்டு வரோம்ல, அவங்க கூட இல்லாத போது அது சேதப்பட்டாலும், ஒருவேளை அந்த பொருள் இரவலாக வாங்கப்பட்ட அந்த பொருள் சேதப்பட்டாலோ, செத்து போனாலோ, ஒருவேளை அது செத்து போனாலோ, காணாமல் போனாலோ, தொலைந்து போனாலோ, அவன் தான் அதற்கு உத்தரவாதம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த கோடாரிக்கு உத்தரவாதம் அதை இழந்தவன் தான். வாங்கி கொண்டு வந்துட்டான், இரவலாக வாங்கினா, அதற்கு உத்தரவாதம், முழு உத்தரவாதம் இவர்தான். உடனே கதறார், ஐயா ஆண்டவனே எனக்கு கோடாரி இப்படி விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சரி, இப்போ பைபிளை எப்பவுமே கடகடன்னு வாசிட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில அது நடந்தா என்ன செய்வீங்க அப்படின்றத யோசிக்கணும். ஆமாவா? அல்லேலூயா. சரி, இப்போ நான் பிரதரை கூட்டு போயிட்டு மரம் வெட்டுறேங்க. இப்போ பிரதர் தொலைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் என்கிட்ட சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லணும்? நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? வேற வாங்கிக்கலாம்ப்பா. செம்ம ஆளியா நீங்க, வேற வாங்கிக்கலாம். நான் அந்த மீட்கிறதுக்கு என்ன வழி
அதை எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறேன். என்ன பண்ணலாம்? அப்பா எல்லாம் கூடி வா, எல்லாம் வா, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வா. இது தம்பி என்ன பண்ணிட்டான், கீழே தொலைச்சிட்டாங்க. உங்களுக்குள்ள யாருக்காவது நீச்சல் தெரியுமா? உங்களுக்குள்ள இப்ப உங்களை கேட்கலங்க, அவர் எலிசா கேட்டிருக்கணும்னு சொன்னேன். அம்மா எவ்வளவு உஷாரா கை தூக்குது வேற. நல்லது. எனக்கு தெரியாதுமா. சரி, ஓகே. என்ன கேட்கணும்? உங்களுக்கு யாருக்காவது நீச்சல் தெரியும்னா ஓங்கடா. உங்களுக்கு யாருக்கு முழுகி அதுக்கு ஒரு இன்னொரு நீச்சல் சொல்லுவாங்க. என்னது? உள்ள யார் அதிக நேரம் டம் பிடிக்க தெரியும், வா வா, இந்த இடத்துல தான் என்ன பண்ணிட்டானா தம்பி, கோடாரி போட்டானா, கொஞ்சம் உள்ள முழுகிறியா, இல்ல நீ போறியா, இல்ல நீயாவது போறியா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையாங்க? மீட்கிறதுக்கு அதுதானே காரியம். ஆனா எலிசா ரொம்ப சூப்பருங்க. அவர் என்ன பண்ணார் பாருங்களேன். என்ன பண்ணிருக்கிறார் சொல்லுங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கூப்பிட்டு கேட்கிறாரு. அப்பா நீ எங்க நின்ன, அது எப்படி விழுந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் அந்த இடத்தை காண்பித்த போது, அந்த இடத்தை இங்கதான் விழுந்தது அப்படின்னு காண்பித்த உடனே ஒரு கொம்பை வெட்டி டைரக்டா அற்புதத்துக்கு நேரா போறாருங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு எந்த ஒரு சரீர முயற்சியும் எடுக்கல. நீச்சல் அடிக்கலாமா, இல்ல உள்ள யாரையாவது அனுப்பலாமா, அது எடுக்க முடியுமா, அந்த ஒரு சரீர முயற்சி எல்லாம் இல்ல. நேரடியாய் அற்புதம் தான். அல்லேலூயா. என்ன அற்புதம், எப்படி அவர் செஞ்சாரு வாசிங்க சிஸ்டர். இல்ல இல்ல முந்தின ஒரு கொம்பை அவர் வெட்டுறாரு. நல்லா கவனமா கவனிங்க. அந்த கொம்பை நாங்க ரெடி பண்ணி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு மரத்தில் இருந்து, ஆமே, அது அந்த மரம் என்ன மரம், கோடாரிக்குரிய கொம்பு. இப்போ இவர் ஒரு மரத்தை போயிட்டு வெட்டுறார். யார் வெட்டுற? எலிசா. ஒரு மரத்தை வெட்டி, ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து, எங்க எங்க எறியணும்? தண்ணி மேல, அந்த யோர்தான் நதி மேல. அல்லேலூயா. பாருங்க, அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் இது எனக்கு தெரியாதா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் இன்னும் முடிக்கல, செய்தி முடிகிற வரையும் நீங்க இந்த முடிவுக்கும் வர வேண்டாம். சரி, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை கத்துக்கும், தெரியாத நான் சொல்லி தரேன். கத்த நடத்துவாராக. அல்லேலூயா. எங்க தூக்கி எறிஞ்சாங்க? தண்ணி மேல தூக்கி அந்த கொம்பை எறியும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்றார்? எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினாராமா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எதை மிதக்க பண்ணினாரு? எல்லாரும் சொல்லணும். நிறைய வாய் சொல்றத நான் பார்க்கல. இரும்பை மிதக்க பண்ணினார். சரி, செய்தியின் தலைப்பை இப்ப சொல்றேன் கேளுங்க. இரும்பை மிதக்க பண்ணின. சரி, இங்க கவனிங்களா. இப்ப யார் அதை மிதக்க பண்ணினது? எப்படி மிதங்குச்சு? இரும்பு எப்படி மிதங்குச்சு? இந்த கொம்பு. ஆமா, யார் கிரியை செஞ்சதாங்க? இந்த கொம்பு தான் கிரியை செஞ்சது. கொம்பு தான் அந்த இரும்பை என்ன பண்ணுச்சு? மிதக்க. சரி, என்னுடைய தலைப்பு என்னன்னா, இரும்பை மிதக்க பண்ணின கொம்பு. எல்லாம் சொல்லுங்க, கொம்பு. பாருங்க, இந்த கொம்பு அந்த எரிந்த உடனே கீழே புதைந்து போய் அந்த நதியில முழுகி போன அந்த இரும்பு அப்படியே மேல மிதந்து வருது. எலிசா சொல்றாரு, அப்பா கை நீட்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப வாஞ்சியா போயிட்டு அந்த இரும்பை கையில எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இரும்பு மிதக்குமா? ஏன் மிதக்காது? அது கனம் உள்ளது தானே. இரும்பு ரொம்ப கனமானது தானே. அது முழுகி போகக்கூடியது தானே. அல்லேலூயா. ஆனா அந்த எலிசா வெட்டி போட்டதான அந்த கொம்பு போட்ட உடனே இரும்பு என்ன ஆயிடுச்சு? எல்லாம் சொல்லுங்க, இரும்பு என்னாச்சு? என்ன மாதிரி? அந்த கொம்பு மாதிரி. இந்த கொம்பு போல கொம்பு தான் ஏன் மிதக்கும்? ஏன்னா இதுதான் மென்மையானது, இதுதான் மிதக்கக்கூடியது, இதுதான் கொம்பு. அது இரும்பு, அது முழுகக்கூடியது, கனமுள்ளது, பாரம் உள்ளது, அது கீழே தான் இருக்கும். ஆனா கொம்பை வெட்டி போட்ட உடனே இரும்பும் கொம்பா மாறிடுச்சுங்க.
இரும்பும் கொம்பா மாறி அப்படியே கொம்பு போல ஒரு கட்டை போல அதுவும் மேல மிதந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய அதிசயத்தை அங்க எலிசா செஞ்சிருக்கிறார்னு கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய தாசனாகி அவர் சொல்லுவார், தேவ மனுஷன், ஆமென், தேவ மனுஷனாகிய அவர் ஒரு இரும்பை ஒரு கொம்பாக போல மிதக்க பண்ணி அந்த அற்புதத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. அது சாத்தியமா அப்படின்னா சயின்ஸ் பிரகாரம் அது சாத்தியம் இல்லை, உலக பிரகாரமாய் அது சாத்தியமே இல்லை. ஒரு இரும்பு மிதக்காது, அது அமிழ்ந்து போகக்கூடியது தான். ஆனா எதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளலையோ, எதை இந்த உலகம் சயின்ஸ் நம்பலையோ, எது உலகத்தினால டாக்டரால எந்த மனுஷனால இது முடியாது, இது சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்களோ, சாத்தியம் இல்லாததை செய்து சாத்தியமாக்குகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை நல்ல பலமாய் தட்டி கர்த்தர் அவர் அற்புதர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழுகக்கூடிய கனமான பாரமான ஒரு இரும்பு அந்த தண்ணீர் மேல மிதக்குதையா, அப்படியே தண்ணி மேல மிதக்குது. அவர் வெட்டி போட்ட அந்த கொம்பு போலவே, அந்த கொம்பு மிதக்கிறது போலவே அந்த இரும்பும் மிதக்குது, கோடாரியும் மிதக்குது. சந்தோஷத்தோடு அதை எடுத்துக்கொண்டு தான் இழந்ததை அவன் மீட்டுக் கொண்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய சபையே, இந்த நாட்களில் நீ எதை இழந்து இந்த இடத்துல வந்திருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிவார். நீங்கள் தொலைத்து போட்டீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். உன் சுகத்தையா, உன்னுடைய சமாதானத்தையா, உன்னுடைய சந்தோஷத்தையா? ஐயோ, நான் எப்படி சந்தோஷமாய் நான் வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் எவ்வளவு நான் அண்மையாய் இருந்தேன், இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன் என்று நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இழந்ததை நீ மீட்டுக் கொள்ள போகிறாய். நீ இழந்த சந்தோஷத்தை, நீ இழந்த சுகத்தை, நீ இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப உனக்கு கொடுக்க என் தேவன், எலிசாவின் தேவன், அவர் இங்கே அவர் வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். நம் நடுவில் எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர் மத்தியில இருப்பேன் என்று சொன்ன அதே தேவன், அதே எலிசாவின் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமுடையவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ எனக்கும் அவர் அற்புதம் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிற அமைதலாய் இருக்க வேண்டாம். கரங்களை தட்டி receive in the name of Jesus. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். எலிசா நாட்களிலே மாத்திரம்தான், எலிசாவுக்கு மாத்திரம்தான் அற்புதம் செய்வாரா? இல்ல, இந்த வேலூர் பகுதியில, இந்த ஆசிரியர் இல்லத்திலே, இந்த உபவாச நாளிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லவர். அவர் வல்லவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அது எப்பேற்பட்டதா நீயே கூட நம்பாத போலாங்க. இது நடக்குமா, என் வாழ்க்கையில் இது இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நீங்க கூட நம்பாம போகலாம். ஆனா ஆண்டவரை விசுவாசிங்க. உன் வாழ்க்கையில எதிர்பார்க்காததை கர்த்தர் இந்த ஆண்டில உனக்கு எதிர்பார்க்க அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். எப்படியா சாத்தியம் ஒரு இரும்பு மிதக்கிறது? எப்படி கீழே புதைந்து கிடக்கிறது ஒன்று மேல தண்ணி மேல மிதக்கும்? அது அவரால் மட்டும்தான் முடியும். உன் வாழ்க்கையில இனி அவ்வளவுதான், இனி முடிஞ்சிருச்சு, இனி நடக்க போறது இல்லை, இனி அவ்வளவுதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கையா? புதைந்து போனதையும் ஆமே காணாம போனதையும் உன் கண் முன்னே கொண்டு வர அவரால் முடியும். ஹல்லேலூயா. வயசாயிடுச்சு பாஸ்டர், உன் வயசை கூட திரும்ப கொண்டு வருவார். உன் வயது திரும்ப எதையும் அவரால் செய்ய முடியாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையா? அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அவர் ரொம்ப ரொம்ப பெரியவர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் செய்யும் காரியம் பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் செய்யும் காரியம் பெருசா இருக்கும். சரி, இப்போ இந்த அற்புதத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்ன? இது
கொம்பு. இந்த கொம்பை குறித்து தான் உங்களோட கூட இன்னைக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. கொம்பு அப்படின்னா பைபிள்ல ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கணும். நாமும் அதை நிறைய ப்ராக்டிக்கலாகவும் அதை நம்ம யூஸ் பண்றோம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் 17:12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும். போதும். கொம்பு அப்படின்னா ராஜான்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, கொம்புன்னா என்ன? அல்லேலூயா. கொம்புன்னா என்னங்க? எல்லாரும் கேட்டிருக்கீங்களா? நீங்க யாரையாவது பார்த்து நீ என்ன பெரிய கொம்பா? அப்படி இல்லைங்க. நீ என்ன பெரிய அப்படின்னா என்ன? நீ என்ன பெரிய ராஜாவா அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை பார்த்து இனிமே அப்படி யாராவது கேட்பாங்கன்னா சொல்லுங்க, அதுக்கு நான் சொல்லி தரேன், பிறகு சொல்றேன். சரி, நீ என்ன பெரிய கொம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன பெரிய, ஆமா, வேத சொல்லு, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ தொடர்ந்து வாசிக்கலாமா? இன்னொரு வசனத்தை கவனிங்க. அப்போ அந்த கொம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தீர்க்கதரிசனமா என்ன சொல்றாங்க அப்படின்னா வாசிக்கலாமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22:3. தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என்னுடைய இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும். ஆமென். அல்லேலூயா. ரட்சகர் அவரே அப்படின்னு வேதம் சொல்லு. இங்க கவனிக்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லும் போது சொல்லுகிறார் என் இரட்சணிய கொம்பு. அல்லேலூயா. சரி, அந்த கொம்பை குறித்து இன்னுமா ஒரு தீர்க்கதரிசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 132:17. 132:17. சங்கீதம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்போ ரட்சண்ய கொம்புன்றாங்க. கொம்புன்னா ராஜான்னு நம்ம பார்த்துட்டோம். இங்கே வேதம் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறது தாவீதினுடைய, வாசிங்க, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அப்ப யார் அந்த கொம்பு? யார் அந்த கொம்பு? யார் அந்த ராஜா? உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த இயேசு ராஜாவே அந்த கொம்பா இருக்கிற. என்னங்க இப்படி கை தட்டுறீங்களே? நல்ல எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. யார் அந்த கொம்பு? நாம் ஆராதிக்கிற இயேசு மகாராஜாவே அந்த கொம்பு. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? அவர் உண்மையாகவே அப்படிதான் இருந்தாரா அப்படின்றத லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்கதரிசன காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 67வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு, நல்ல கவனமாக கவனிங்க, அவர் எப்படி விவரிக்கிறாங்கன்றதை இங்க நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நல்ல கவனமாக கவனிங்க, சத்துருவின் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் உயிரோடு இருக்க நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் வாக்கினால் சொன்னபடியே நமது ஜனத்தை சந்தித்து, நல்லா கவனமாக கவனிங்க, நமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்கள் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்று நம்மை ரட்சிக்கும்படிக்கு நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கவும் நம்மை மீட்டுக் கொள்ளவும்
நம்மை பகைக்கிற யாவருடைய கையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக வெளிப்பட்டவர் ரட்சண்ய கொம்புதான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கொம்பு யார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்? மகாராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ரட்சண்ய கொம்பாய், தாவீதுக்கு ஒரு கொம்பாய். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை மீட்கும்படியாய் நமக்காக வெளிப்பட்ட கொம்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். எலிசா வெட்டி போட்ட கொம்பு என்ன பண்ணிச்சு? இரும்பை மிதக்க பண்ணு. சரி, அந்த கொம்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோம்ல. அந்த இரும்பு யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த கோடாரி கொம்பு, அந்த கோடாரி இரும்பு யாரு? சொல்லுங்க, யாரு? நான் தான். சொல்ல மாட்டீங்க நிறைய பேர். நாங்க இல்ல, நான் தான். எல்லாம் சொல்லுங்க. தொலைந்து போய், காணாமற் போய், அல்லேலூயா, பாவத்தின் உளையான சேற்றிலே, பாவத்தின் உளையான காரியங்களிலே அமிழ்ந்து கிடந்த நம்மை மீட்கும் ரட்சண்ய கொம்பாய் வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நடந்ததான அந்த சம்பவம், அந்த அற்புதம் ஏதோ எதர்ச்சியா எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்க. அது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்தோடு கூட நம்மோடு ஒப்பிட்டு நம்ம அந்த அற்புதத்தை பார்ப்போம் என்றால், தொலைந்து போய் இனி நம்ம பழைக்க மாட்டோம், இனி நம்ம மீண்டு வர மாட்டோம், இனி நமக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தொலைந்து அமிழ்ந்து உளையான சேற்றிலே தொலைந்து போன நம்மை மீட்கும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. மீட்டாரா அப்படின்னா மீட்டதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய கோடாரி முழுகி போய் கிடக்குது. இதே வேலூர்ல நிறைய கோடாரி எப்படி கிடக்குது? முழுகி போய் கிடக்குது. ஆனா நம்மையும் கர்த்தர் மிதக்க பண்ணி மீட்டெடுத்து தேவனுடைய சமூகத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? இரும்பு கோடாரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஒரு காலத்துல இரும்பு கோடாரியா இருந்தோம். அல்லேலூயா. என்னப்பா இப்பதான் சொன்னீங்க நீங்க தான் இரும்பு கோடாரின்னு, திரும்ப இல்லைன்னு நான் சொல்றேன். திரும்ப கேளுங்க. முன்னே ஒரு காலத்துல இரும்பு கோடாரியா இருந்தோம். கொம்பாகி அவர் வந்து நம்ம இரும்பு கோடாரியா இருந்த நம்மையும் கொம்பா மாத்திட்டாரு. கொம்பா மாறுனதுனால தானங்க இரும்பு மேல மிதந்துச்சு. இரும்பு எப்படி மிதந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இரும்பு கொம்பா மாறுச்சு, மரமா மாறுச்சு. ஆமென். அதனாலதான் அதால மிதக்க முடிஞ்சது. இன்னைக்கு இரும்பு கோடாரியாய் தொலைந்து போயிருந்த நம்ம மீட்கும்படியாய் கொம்பா வந்த அவரு இரும்பாய் முழுகி போயிருந்த நம்மையும் கொம்பா மாத்தி தான் கர்த்தர் மிதக்க பண்ணிருக்கிறார். நிறைய பேர் கையை தட்டல. ஆமா, நல்லா சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனிமே யாராவது உங்களை பார்த்து நீ என்ன கொம்பா அப்படின்னு கேட்டா, ஆமாண்டா நான் ராஜா விட்டு புள்ள, அவர் கொம்புன்னா நானும் கொம்புதான். என்னங்க ஒரு திமிரே இல்லை அந்த அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல வைராக்கியமா சொல்லுங்க. என்னது? அவர் கொம்புன்னா நானும் கொம்புதான். ஏன்னா அவர் ராஜா, நானே ராஜா விட்டு புள்ள. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் இந்த கிறிஸ்தவன் மட்டும் இவ்வளவு திமிர் இருக்கு, ஏன் இராது, ஏன் இராதுன்னு கேட்கிறேன். உங்களெல்லாம் பார்த்தா இல்லதாயா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுக்குரிய அபிஷேகத்தை. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிங்களே பாப்போம். பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற கேட்கல, நீங்களும் எனக்கேற்ற. புரியல? எனக்கு இல்ல சிஸ்டர், அவங்களுக்கு எல்லாம் கேட்கணும்னு அதை முறை கேட்டேன். நல்லது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர். உங்களை எல்லாம் ஏன் அழைச்சேன்னா நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. ஏதோ யார போலவோ மாற்ற அவர் வரலங்க. அவர் வந்ததே அவரை போல நம்ம மாற்ற முடியாதா? அவரை போல யார் மாறுறாங்களோ அவங்க எல்லாம் மிதப்பாங்க. மிதக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல நான் இன்னும் இரும்பு. ஆமா, இரும்பு எப்படி இருக்கும்? கடினமான இருதயம். ஆமே,
நிறைய பேர் வாயா உபவாச கூட்டம் நடக்குதா, ஏதோ தாடிக்காரன் அங்கேருந்து வரானா சென்னையில இருந்து அப்படின்னு கூப்பிட்டா போயா அப்படின்னு இருப்பான். காரணம் என்ன? இருதயம் எப்படி இருக்கு? இன்னும் இரும்ப போல கடினமா இருக்கு. அல்லேலூயா. நாம நம்முடைய இருதயத்தை நீ கடினப்படுத்த கூடாது. ஒரு காலத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள் கடினப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போமானால் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. இவ்வளவு பிரயாசங்களை பட்டு இவ்வளவு ஆயத்தங்களை செய்து இந்த கூட்டத்தை நடத்துறாங்கன்னா நிறைய பேருக்கு இருதய கடினம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாம் அவரை போல கட்டையா மாத்திட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் அவரை போல நான் மாறி இருக்கிறேன் அப்படின்னு? நீங்க அல்லேலூயா சொல்லாததுல இருந்தே தெரியுது நான் இன்னும் மாறலையா. இரு இல்ல பொய் தான் சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் சொன்னதான் உண்மை. இருங்க, இன்னும் நிறைய நான் மாறலையா, இன்னும் நான் பாதி தான் மூழ்கி இருக்கிறேன். ஆமே. நிறைய பேர் வராங்க, மேலே எழும்பணும்னு ஆண்டவரை போல எழும்பணும்னு வராங்க. ஆனா அப்படியே பாதியே இன்னும் திரும்ப உலகம் அவங்கள அழுத்துது, புருஷன் அவங்கள அழுத்துறான், பிள்ளைங்க அவங்கள அழுத்துது, உலக பாரங்கள் அவங்கள அழுத்தி உள்ள ஆண்டவர் உங்களை மேல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, மேல மேல உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. உலகம் உங்களை அழுத்திட்டே இருக்கு. ஆனா உலகத்தெல்லாம் உதறி விட்டுட்டு அவரோடு கூட அவர் இருக்கும் இடத்துல அவரை போல நம்மை உயர்த்த தேவன் பிரயாசப்படுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்ல எனக்கேற்ற என்ன போலவே. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்தர். ஆமென். சுத்த கண்ணன், பாவத்தை பாராத சுத்த கண், அவ்வளவு பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை இல்லை எனக்கெல்லாம் பத்தாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமா, நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த வேலூர் பகுதியில நிறைய பேர் கோடாரிய போல விழுந்து போய் தொலைந்து போய் ஆழத்துல கிடக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை போல அவங்களை மிதக்க பண்ணணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமா, இந்த உபவாச கூட எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் மிதக்க பண்ணணும், அவங்கள ஏசப்பா கிட்ட வரணும், அவங்கள ஏசப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கணும், அவங்கள ஏசப்பா போல பரிசுத்தமா மாறணும். அல்லேலூயா. ஒரு ஜெபமா பண்ணுங்களேன், கை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா இந்த வேலூர்ல இருக்கிற அத்தனை கோடாரிகளும், ஆமென், அத்தனை இரும்பு கோடாரிகளும் மர கட்டைகளா மாறட்டும், கொம்ப போல மாறட்டும், ஏசப்பா உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. இந்த ஜபத்தை கூட நீங்க செய்யலன்னா இந்த ஜப கூட்டத்துக்கு வந்ததே வேஸ்ட். இன்னொரு முறை சொல்லுங்க பாஸ்டர். சரி சொல்றேன், கையை தூக்கி சொல்லுங்க, ஏசப்பா. ஏன்னா உங்க குடும்பத்தார் நிறைய பேர் இருக்கலாம், உங்க சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கலாம், உங்களுடைய உற்றார் நிறைய பேர் இருக்கலாம். நீங்க கண்ட இந்த இன்பத்தை, நீங்க கண்ட இந்த அன்பை, நீங்க பெற்றுக்கொண்ட இந்த அற்புதத்தை அவங்களும் பெற வேண்டியதா இருக்கு. சொல்லுங்க, ஏசப்பா அவங்களே ரட்சிங்க. இந்த வேலூர் பகுதியில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரை நீர் மிதக்க செய்வீராக. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இரும்பாகி அவங்க மிதந்தா என்ன ஆவாங்க? இரும்பாகி அவங்க மிதந்தா என்ன ஆவாங்க? இயேசுவோடு கூட ஒப்புரவாயிடுவாங்க, இயேசுவோடு கூட இருப்பாங்க, அவர் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னும் கூட அந்த அற்புதமும் இதுவும் ஒண்ணு இல்லை அப்படின்னு சந்தேகமா இருந்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். தெளிவா உங்களுக்கு புரியும், பாருங்களேன். வாசிக்கலாமா? கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். நல்லா கவனமா கவனிச்சு வாசிக்கணும். மத்தேயு 14 இருங்க, 14, மத்தேயு 14 எல்லாரும் எடுத்துக்கொள்ளட்டும். மத்தேயு 14:22 இருந்து வாசிங்க சிஸ்டர். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து. சரி, நல்ல கவனமாக கவனிங்க, நல்ல கவனமாக கவனிக்கணும். ஆமா, எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. சரி, இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்கள் எங்க போனாங்க? ஊழியத்துக்கு போனாங்க. எல்லாம் சொல்லுங்க, எங்க போனாங்க? ஊழியம் சாயங்காலம் முடிஞ்சிருச்சு. சாயங்காலம் முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து மலைக்கு போயிட்டாரு. எதுக்கு போனார் மலைக்கு? ஜெபம் பண்ண. தனித்து ஜெபம் பண்ண மலைக்கு போயிட்டாரு. சீஷர்களை துரிதப்படுத்தி நீங்க
படகு ஏறி அக்கறைக்கு போங்க அப்படின்னு படகுல ஏத்திட்டாரு. அல்லேலூயா. இப்போ உங்களை தான் ஏத்துன மாதிரி இருக்கு எனக்கு படகுல. சரி, ஏன்னா அவ்வளோ ஆயாசமா இருக்கு நமக்கு தூக்கமும் காரியங்களும். அல்லேலூயா. நான் இவ்வளோ சத்தமா பேசி உங்களுக்கு தூக்கம் வருதா? இல்ல, ஒரு சிலர் அப்படியே பார்க்கறது தியானம் பண்றது ஒரு மாதிரி இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசு சாயங்காலம் எங்க போனாரு? மலைக்கு தனித்து ஜெபம் பண்ண போயிட்டாரு. ஆமென். சீஷர்கள் என்ன பண்றாரு? நீங்க படகுல ஏறி அக்கறைக்கு போங்க அப்படின்னு அனுப்பிட்டாரு. இவங்க படகு ஏறி அக்கறைக்கு வரும்போது, ஆமென், வந்து கொண்டிருக்கிறாங்க. நடு ஜாமத்துல வந்துட்டாங்க, நடு கடல்ல வந்துட்டாங்க. என்ன நடக்கிறது வாசிங்க சிஸ்டர். எதிர்காற்றா இருந்தபடியால் அவர்கள் அலைகளினால் அலைவுபட்டது. ஆமென். அல்லேலூயா. சரி, பாருங்க, அதற்கு படகு நடுக்கடலிலே, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினாலே படகு அலைப்படுகிறது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து, இயேசு கடலின் மேல நடக்கிறார். அவர்களிடத்தில் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் கூட இருக்கணும் கொஞ்சம். இப்பதான் நான் கிளைமாக்ஸ் வரும்போது நீங்க விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு எங்க இருந்தாரு? மலையில இருந்தார். இவங்க எங்க இருந்தாங்க? கப்பல்ல படகுல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காற்றடிக்குது, கடல் அப்படியே பயங்கரமா படகு உடையிற மாதிரி காற்றெல்லாம் வீசுது. இவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிக்கிறார். எது மேல வந்து நிக்கிறாரு? கடல் மேல வந்து நிக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, எங்க நிக்கிறாரு? அது வேற மாதிரி சொல்லுங்க. தண்ணி மேல நிக்கிறாரு. ஏப்பா, மனுஷன் தண்ணி மேல நிக்க முடியுமா? ஏன் அவர் நிக்கிறாரு? அவர் ஆண்டவர் நிப்பார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏன் நிக்கிறாரு? ஏப்பா, அவர் மரம், அவர் தான் கொம்பு, ரட்சணிய கொம்பு. நிறைய பேருக்கு என் கூட இல்லை, அதனால புரியல. கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹலோ, அவர் என்ன ப்ரூவ் பண்றாரு அங்க? நான் எப்படி வந்திருக்கேன்? ஒரு ரட்சணிய கொம்பா நான் வந்திருக்கிறேன். நான் தான் ரட்சணிய கொம்பு அப்படின்னு கடல் மேல, தண்ணி மேல நிக்கிறாருங்க. கையை நல்லா தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? ரட்சணிய கொம்பு. எல்லாம் சொல்லுங்க. ஆகையினால ஒரு கொம்பு கடல் மேல நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவர் ரட்சணிய கொம்பாய் விலக முடியாதா அந்த கடல் மேல அவர் நடந்து காண்பிக்கிறார். நீங்க எல்லாம் பிரமிக்கிறது போலவே சீஷர்கள் எல்லாரும் பிரமித்து, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பேய் அப்படின்ட்டாங்க. பயத்தினால் அலறினார்கள். இன்னைக்கு அமாவாசை இருட்டு, இன்னைக்கு அமாவாசை நைட்ல திடீர்னு எல்லாம் கதவெல்லாம் சாத்திட்டு இருக்கும்போது 1 மணிக்கு வெளியில யாரோ வந்து அப்படி நின்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க என்ன பாஸ்டர் எங்களை ஆசீர்வதிச்சு நல்ல தைரியம் சொல்லி அனுப்புவீங்கன்னு பார்த்தா, சரி, இயேசு கிறிஸ்துவையே அவர்கள் என்ன சொல்றாங்க? ஐயோ, பேய் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. காரணம் சொல்லுவாங்க, இருண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய். இப்போ கடல்ல ஆடிட்டு இருக்கிறான். கடல்ல யாராவது பிரயாணம் பண்ணிருக்கீங்களா? அது பாருங்க, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வெளிச்சத்தோடு கூட எல்லாம் இராது. கும் இருட்டு, அப்படியே இருட்டுன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ வர காற்று மழை அப்படின்னாலே, பொதுவாகவே காற்று மழை அடிச்சா ஒரு பகல் நேரத்தில் கூட என்ன ஆகும்? நம்ம வாழ்ற வீட்டுக்குள்ளவே அப்படியே எல்லாம் இருட்டாயிடும். கடல் அதுக்கு மேல ரொம்ப கும் இருட்டா மாறிடும். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து வந்து நிற்கும் போது அவர்களால் அதை அவங்க ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஆமென். அந்த அளவுக்கு அந்த இருட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து நிற்கிறார். உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லும் போது, உன் ஆபத்து காலத்துல நீ கூப்பிடும் போது உனக்காக வந்து நிற்கிறவர் அவர் ஒருவரா மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் ரட்சணிய கொம்பு. அவர் தான் உன்னை ரட்சிக்க முடியும். வேற யாராலும் ரட்சிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னும் கூட அதை ஒப்பிட்டு நான் உங்களோட சொல்ல போறேன், கவனிங்க. இப்போ வந்து நின்னுட்டாரு, அவர் தான் கொம்புன்றதை நிரூபிச்சிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நிரூபிச்சிட்டார்ல. இப்போ எதுக்கு வந்தாருன்னு சொன்னேன்? பூமியில எதுக்கு வந்தாரு? இரும்ப மீட்கிறதுக்கு, இரும்ப மிதக்க பண்றதுக்கு. ஆமே, இழந்ததை மீட்கிறதுக்கு தான் அவர் வந்தார் தானே. இப்போ அவர் கொம்பு நிரூபிச்சிட்டாரு, இப்போ நம்மையும் மிதக்க வைக்கணும்.
எப்படி மிதக்க வச்சாருன்னு சொல்லட்டுமா? வாசிங்க சிஸ்டர். உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள். ஏய், திடன் கொள்ளுங்க, பயப்படாத, பயப்படாத, நான் தான் வந்திருக்கேன், உங்க எஜமான. ஆமா, உங்களுடைய எஜமான நான் தான் வந்திருக்கேன் அவங்க அப்படின்னு தைரியம் படுத்துறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்படி தைரியப்படுத்தின போது பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து. போச்சு. அல்லேலூயா. இங்க கவனிங்க, இங்க யாரோ சொன்னாங்க, ஐயா சொன்னாரா என்னன்னு தெரியல, ஏன் அவர் கடல் மேல் நடக்கிறாருன்னு. அவர் கடவுள் அப்படின்ட்டார், அவர் தெய்வம், அவர் நடப்பார். அல்லேலூயா. சரிங்க, அவர் தெய்வம், அவர் நடக்கிறாரு. இப்ப யாருக்கு ஆசை? பேதுரு சொல்றாரு, ஆவேசம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, சரி ஒத்துக்கிறோம், நீரே ஆனால் நானும். எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தை ரொம்ப நைமிங்கா நல்லா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க. இந்த அந்த லாஸ்ட் தூணுக்கு அப்புறம் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க, என் காது கேட்கல. இதுலயே பாரு, இங்க இருக்குது சொல்றது. ஐயா சரி, நல்லது. நீரே ஆனால் 12 பேர் இருக்காங்கய்யா. எத்தனை பேர் இருக்காங்க? ஆனா அந்த ஒருத்தருக்கு இருந்த அந்த துணிவு இருக்கே, அந்த பேதுரு அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு இருந்த துணிவு எனக்கு நமக்கும் இருந்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு, ஆண்டவரே உம்மால கடல் மேல நடக்க முடியுது, உம்மால கடல் மேல நிற்க முடியுது, நீர் எங்களுடைய எஜமானன், நீரே ஆனால் நானும். அப்ப ஆண்டவர் சொன்னார், அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கிறேன், என்ன போல உன்னை மாற்ற, நான் மிதக்கிறது போல உன்னை மிதக்க செய்ய, நான் கொம்பா இருக்கிறது போல உன்னையும் கொம்பா மாற்ற, அதற்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு. அதற்கு அவர் வேற வார்த்தையே பேசல, வாடா தம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமென். நம்ம கொஞ்சம் சந்தோஷமே இல்லையா முகத்துல? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை ஒரு அருமையான ஒரு காரியம் பாருங்க. இதுவரையிலும் நம்ம பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம், ஓகே தான். ஆனா எப்படி அதை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அதை அவர் எப்படியாய் அவர் ஸ்பிரிச்சுவல்ல, ஆமென், ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் அதை நிறைவேற்றிருக்கிறார் என்று பார்க்கும்போது, இதை முதல் வாசிக்கும் போது அப்படியே துள்ளி குதிக்கணும் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமென், அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. அங்க எலிசாவுடைய நாட்களில் எந்த அற்புதத்தை செய்தாரோ அது அப்படியே டிட்டோவா கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய ஊழிய நாட்களில் அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீரே ஆனால் நானும் அப்படின்னு சொன்னபோது, வாடா தம்பி அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே யோசிக்கவே இல்லைங்க பேதுரு, யோசிக்கவே இல்லை. உடனே பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். வாவ், அல்லேலூயா. எலிசாங்க என்ன பண்ணாரு? கொம்பை வெட்டி போட்டாரு. கொம்பு இருந்த இடத்துக்கு இரும்பு என்ன பண்ணுச்சு? மேல மிதந்தது. ஆமென். இங்க கொம்பாகி இயேசு கிறிஸ்து இங்க மேல மிதந்துட்டு இருக்கிறாரு. அங்க பேதுருவும் நடக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ 2 கொம்பும் மேல மிதந்துட்டு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆனா ஃபேக்ட் என்ன? பேதுரு இரும்பா இல்லையா? பேதுரு இரும்பா இல்லையா? ஆனா யாரு தான் கொம்பு? அவர் தான் கொம்பு. பேதுரு யாரு? இரும்பு. அல்லேலூயா. ஆனா இரும்பு ஆண்டவர் என்னவா மாத்தினாரு? ஆனா நீ இரும்பு தாண்டான்னு அங்க ப்ரூவ் பண்ணுவாரு. வாசிங்க. காற்று பலமாய் அடிக்கிறதை பேதுரு கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், இப்ப பாருங்க, கொம்ப விட்டாரு, சுத்தமுத்தம் பார்த்தாரு, உள்ள போயிட்டாரு. அல்லேலூயா. நீ வந்தது கொம்ப பாக்குறதுக்கு தான், இங்க சுத்தமுத்தம் பார்த்தேன்னா உள்ள போயிடுவேன். அல்லேலூயா. உன் படகு முழுகாம இருக்கணும்னா அவரை மட்டுமே பார், அவரை மட்டுமே பார். அவரே ரட்சணிய கொம்பு. பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம். ஏன் பேதுருவை ஆண்டவர் முழுக அடிச்சாரு? ஏன் பேதுருவை ஆண்டவர் பாதியில விட்டுட்டாருன்னா, நிறைய வேலையில நம்ம யாருன்றதை ஆண்டவர் நமக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பார். நம்ம நல்லா பாட்டு பாடிட்டே இருப்போம் போது நமக்கு நினைக்கு வரும், நல்லா பாடுறேன்ல நான், ஏய் நீ இல்ல, உன்னை பாட வைக்கிறவர் அவர் தான். உடனே வேற மாதிரி, ஆண்டவரே உங்க கிருபை தான்ப்பா. அல்லேலூயா. நல்லா வசதியா இருக்கும் போது எதனால இது வந்தது? ஏன் கை உழைப்பு அப்படின்னும் போது ஆண்டவர் டவுன்ல எதுவுமே நிக்க வச்சிருவாரு. அப்ப சொல்லும், அப்ப அவங்க கிருபை தான்பா. அல்லேலூயா.
படிக்கும் போது நான் பாரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நான் தான் படிக்கிறேன்னும் போது ஆண்டவர் அப்படியே கீழே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இல்லப்பா நான் இல்லை சாமி உங்க கிருபை தான்பா அப்படி மீண்டும் தூக்கி வருவாரு. நீ எந்த நிலைமையில உயரத்தில் இருந்தாலும் உன்னை அல்ல, உன் சுயத்தை அல்ல, உன்னுடைய பணத்தை அல்ல, உன்னுடைய தாளந்தை அல்ல, அவரை மட்டுமே உயர்த்தணும். இப்போ இங்க வந்துருவோம் பேதுருகிட்ட வந்துருவோம். பேதுரு ஆண்டவர் நடந்துட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இருந்தாங்கன்னா நீ பேதுரு யாருன்றதை ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிருக்க முடியாது. இப்போ உண்மையாகவே பேதுரு சும்மா நடக்கல, கர்த்தர் தான் அவரை மாற்றினாருன்னு தெரியணும்னா கொஞ்ச நேரம் ஆண்டவர் விட்டு பிடிக்கணும். இப்போ பாருங்க, விட்ட உடனே இப்போ பேதுரு இரும்பாயிட்டார். பேதுரு என்னவாயிட்டாரு? கோடாரி ஆயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல பேதுரு கோடாரி ஆயிட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி என்ன பண்ணுது, உள்ள அமிழ்ந்து போகிறார். அல்லேலூயா. அமிழ்ந்து. சரிங்க, இப்ப பிராக்டிக்கலா வரேன். ஒருத்தன் தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போனா என்ன பண்ணும்? ஏமா நீச்சல் அடிக்கிறவங்களே நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க தண்ணியில முழுகுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏப்பா அவங்கள மட்டும் தானே கேட்டேன் நானு. அவங்க அமைதியா சொல்லுங்கம்மா. ட்ரை பண்ணோம் நீந்துறதுக்கு. என்ன பண்ணோம்? ஏப்பா பேதுருன்னு சாதாரண மனுஷன் இல்ல, வளர்ந்து பிறந்து உழுண்டு வேலை செய்யற இடமே எதுதான்? கடல் தான். மீன் பிடிக்கிற இடம் தான். அவருக்கு ஒன்றும் கடல் ஒன்றும் புதுசு இல்லை தானே. உள்ள போனா என்னையா பண்ணணும்? நீந்தணும். அல்லேலூயா. ஒரு கோடாரி உள்ள விழுந்தா என்ன பண்ணணுங்க? அங்க போவோம் எலிசா கிட்ட. கோடாரி உள்ள விழுந்தா என்ன பண்ணும்? அற்புதம் செய்யணும்லாம் எதிர்பார்க்க கூடாது, உள்ள நீந்தணும். அதே டைலாக் இங்க கொண்டு வர பாரு. பேதுருக்கு காக்கா நீச்சல் முதற்கொண்டு உள் நீச்சல் முதற்கொண்டு எல்லா நீச்சலும் தெரியும். நீச்சல் தெரியாம மீன் பிடிக்க போயிருக்க முடியுமா? எல்லா நீச்சலும் தெரியுங்க. தயவு செய்து அதை பொறுமையா வாசிங்க சிஸ்டர். ஆண்டவரே. இல்ல நீங்க என்ன அது முந்தின வார்த்தை வருது. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பேதுரு கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். புரிஞ்சவங்களுக்கு நன்றி. நான் புரிய வைக்கிறேன். என் சுய முயற்சியை நான் பயன்படுத்த மாட்டேன். என் சுய முயற்சி சரீர முயற்சினால காப்பாற்ற முடியாது. ஆண்டவரே ரட்சண்ய கொம்பே நீர் தான்ப்பா என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு இயேசுவை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. எனக்கு தாளந்து இருக்கு, நான் மீண்டு வந்துருவேன். எனக்கு திறமை இருக்கு, நான் இதை செஞ்சிருவேன். உன் சுய முயற்சியை நம்பாத. உன் எதிர ரட்சண்ய கொம்பு இருக்கிறாரு. நீ கூப்பிட வேண்டியதெல்லாம் அந்த ரட்சண்ய கொம்பு. அல்லேலூயா. ரட்சண்ய அவர் பாருங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும். அவருக்கு தெரியும் இவர் தான் என்னை ரட்சிக்க வந்த ரட்சண்ய கொம்பு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார் நினைக்கிறீங்க? திரும்ப தூக்கி விட்டாரு. திரும்ப 2 பேரும் படகுல நடந்து போயிட்டு படகு ஏறிட்டாங்க. ஆமே. அல்லேலூயா. அப்போ எலிசாவின் நாட்களில் நடந்த அற்புதமும் இங்க இயேசு கிறிஸ்து செய்து காட்டின அந்த அற்புதத்தை பார்க்கும்போது உண்மையாகவே இரும்பை போல தொலைந்து கிடந்த நம்முடைய வாழ்க்கையை அவரை போல மிதக்க வைக்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். ஆமேன் சொல்லலாம். நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லலாம். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ரட்சண்ய கொம்பா இருக்கு. இல்ல சொல்லுங்க, அவர்தான் நம்முடைய. நான் வந்த உடனே முதல் வசனத்தை அதுக்கு தான் நான் உங்களை வாசிக்க சொன்னேன். என்ன வாசிச்சீங்க? லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய நோக்கம், அவருடைய ஏதோ காற்றடிச்சது, ஏதோ பேதுரு நடந்தாரு, ஏதோ அற்புதம் செய்தார், காரணம் இல்லாத அப்பா செய்யல. நான் தான் ரட்சண்ய கொம்பு. இரும்பு கோடாரிகளா இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தான் மிதக்க வந்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படியாகவே கர்த்தர் அந்த அற்புதத்தை அவர் செய்தவராயிருக்கிறார். எனக்கு பேதுருவை போல ஆமே கர்த்தர் நம்மையும் மிதக்க வைப்பாராக. மிதக்க வைக்கிறதுன்னா என்னங்க? அவரை போல, அவரோடு கூட, அவர் இருக்கிற இடத்துல. ஆமே. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட நான் ஜெயம் பெற்று என் பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஆமென் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கும் என்னுடைய சிங்காசனத்தில் இடம் அளிப்பேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை நம்ம இந்த உலகத்தை ஜெயித்து அவராண்டையில் போகணும்? இந்த வாழ்கிற வாழ்க்கை ஒன்றும் இல்லைங்க. நியூஸில் பார்க்கலைனாலும் இன்னைக்கு போய் திரும்ப பாருங்க, என்னென்னமோ நடக்குது. பூமி அதிர்ச்சிகளும் யுத்தங்களும்.
யுத்தங்களின் செய்திகளையும் பலதரப்பட்டமான மற்ற காரியங்களை பார்க்கிறோம். எவ்வளவு கொள்ள நோய்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் உன்னை முழுமையாய் கொம்பாய் மாற்ற விரும்புகிறார். முழுமையாய் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தின்படி உன்னை வாழ வைக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அவர் அற்புதம் செய்வாரான்னு எதிர்பார்க்காதீங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. அவரால் செய்ய முடியாத ஆச்சரியமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. உலகம் நம்ப முடியாததை, உலகம் ஏற்றுக்கொள்ள மேற்கொள்ள ஆமென், கர்த்தர் உனக்காக செய்து முடிக்க அவர் வல்ல முடியவராக இருக்கிறார். நான் முழுகிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன், நான் அமிழ்ந்து போயிட்டேன் இல்லை, உன்னை மேலே கொண்டு வந்து உயர்த்தும்படியாகவே கர்த்தர் ரட்சனை கொம்பா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் இந்த பூமியில வந்தார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எதை தேடி இன்னைக்கு இங்க வந்தீங்கன்றதை கர்த்தர் அறிவார். எதை வாஞ்சித்து இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்றதை கர்த்தர் அறிவார். எதையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஒரு வல்ல முடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம் அல்லேலூயா. உண்மையாகவே யாக்கோபு அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தார். யாக்கோபு, அந்த யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை தொலைத்து போட்டார். யோசேப்பு என்ன பண்ணாரு? தொலைச்சிட்டார். அவருடைய சகோதரர்லாம் பொய் சொன்னாங்க, மிருகம் அடிச்சு போட்டுச்சு. அப்போ அவர் சொல்லுவார், நான் துக்கத்தோடு குழியில் இறங்குவேன், நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க போறேன், நான் இனி எங்க என் பிள்ளையை பார்க்க போறேன், இனி பார்க்க முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, மிருகம் சாப்பிட்டது எப்போ என்கிட்ட வரப்போதா என்ன அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபினுடைய கண்கள் யோசேப்பை காணும்படியாய் செய்தது. சாதாரணமாய் அல்ல, எகிப்தின் அதிபதியாய் யாக்கோபு அவரை பார்த்தார். அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? அதை கண்டபோது யாக்கோபு என்ன சொன்னாரு? இது போதும். என்னது? எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டீங்களே. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, கர்த்தர் செய்யற அற்புதத்தை பார்த்து உங்க வாய் சொல்லணும், இது போதும். கர்த்தாவே என் வாழ்க்கையில இது போதும். ஏன் அப்படி சொன்னாரு? அவர் நினைக்காதத, அவர் எதிர்பார்க்காதத, அவர் யோசிக்காதத கர்த்தர் அவருடைய கண்முன்னாக செய்து முடித்தார். இன்றைக்கு விசுவாசித்து இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்காததை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். உன் நினைவில் நினைச்சு கூட பார்க்க முடியாததை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறார். அவர் தான் ரட்சணிய கொம்பாய் இந்த பூமியில வெளிப்பட்ட மகாராஜாவா இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு அற்புதர். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிறீங்களா அப்படி உங்க வாழ்க்கையில பிரமிப்பான ஒரு காரியத்தை அப்போ உங்களுக்கு செய்யணும்னு? உங்களை தான் பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு எது செய்யணுமா? ஆண்டவர் செய்யணுமா? எங்களுக்கெல்லாம் ஏன் பாஸ்டர் செய்ய போறாரு? இல்ல, நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பாய். நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பாய். 12 பேருக்குள்ள 11 பேருக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. படகுலே தான் இருந்தாங்க. ஆனா ஒருத்தர், நீரே ஆனால் நானும் வரப்பா, என்னையும் மிதக்க பண்ணுங்க, என்னையும் பரிசுத்தமாக்குங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க. செஞ்சாரா? துணிஞ்சு யார் கடல்ல இறங்க முடியுமோ அவரை நம்பி இறங்குங்க. உங்களை அவர் கரம் பிடிக்கிறதுக்கு அவருடைய கரங்கள் ஆயத்தமா இருக்கு. அந்த துணிவு உனக்கு இருக்கா? நான் தேவனை நம்பி இந்த காரியத்தை செய்கிறேன், என் தேவனை நம்பி இதில் நான் இறங்குகிறேன், என் தேவனை கொண்டு. ஆமென். ஏன்னா அவர் எனக்கு முன்பதாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, தாவீது சொல்லுவார், கர்த்தரை எப்போதும் எனக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க. நீங்க கூட எப்போதும் அவரை முன்னாடி வச்சுட்டு என்ன வேணாலும் செய்யுங்க. கர்த்தருக்கு முன்னிட்டு எதை வேணாலும் விசுவாசத்தோட செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்ய ஒரு வல்லமுடையவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் எலிசாவின் தேவன். சொல்லுங்க, அவர் யாரு? நாம் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? பேதுருவின் தேவன். சொல்லுங்க. எலிசாவுக்கும் பேதுருவுக்கும் மட்டும் தேவன் இல்லைங்க, எனக்கும் அவர் தேவனா இருக்கிறார். எலிசாவுக்கு மட்டும்தான் இரும்ப மிதக்க பண்ணுவாரா? பேதுருவை மட்டும்தான் மிதக்க பண்ணுவாரா? அவரை நம்புகிற என்னையும் மிதக்க பண்ணுவார்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தாட்டி விசுவாசத்தோட ஆவியானவரை மகிமைப்படுத்தி போதாது நல்ல கரங்களை தாட்டி, நானும் விசுவாசிக்கிறேன்,
நானும் ஆண்டவரை நம்புகிறேன், நானும் தேவனுக்குள்ள களி கூறுவேன். கர்த்தர் என்னையும் மிதக்க செய்வார், என்னையும் ஆசீர்வதிப்பார், நான் இழந்ததையும் கர்த்தர் திரும்ப தருவார். சுகத்தை இழந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை, நன்மைகளை இழந்திருக்கிறீர்களா? கர்த்தர் எனக்கு மீட்டு தர அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் அந்த கோடாரியை மறக்கவே கூடாது. ஹலோ, உங்க வாழ்க்கையில கோடாரி மறக்கவே கூடாது. சொல்லணும், ஒரு காலத்துல நான் கோடாரியா இருந்தேன், கர்த்தர் என்ன கொம்பா மாத்திட்டார். ஹல்லேலூயா. பாவியா இருந்த நம்ம கர்த்தர் பரிசுத்தமா மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. இங்கிருந்து போகும்போது அந்த கோடாரிக்குரிய, அந்த இரும்புக்குரிய தன்மை கொஞ்சம் இருக்கக்கூடாது. அந்த கடின இருதயம், அந்த கலர் வேற, இந்த கலர் வேற. எந்த கலர்? இரும்பு கலர் வேற, கொம்பு கலர் வேற. இரும்புடைய தன்மை வேற, கொம்புடைய தன்மை வேற. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. உங்களை அவரை போல அப்ப நம்ம மாத்திட்டாரு. நாம அந்த பழைய சுவாபங்களையும், பழைய துர்க்குணத்தையும், பழைய பொல்லாப்புகளையும், பாவ வாழ்க்கையும், பழைய காரியத்திலேயே நாம் இராதபடி புதிய அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்த ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். தகப்பனை போல சுமந்து கொண்டிரே, தாயினும் மேலாக அன்பு வைத்திரே. தகப்பனை போல சுமந்து கொண்டிரே, தாயினும் மேலாக அன்பு வைத்திரே. என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். இன்னமும் வாழ்கிறேன். தண்ணீரில் நடந்தால் முழுகி போவதில்லையே, அக்கினியை கடந்தால் சேதம் ஒன்றும் இல்லையே. தண்ணீரில் நடந்தால் முழுகி போகவில்லையே, அக்கினியில் நடந்தால் சேதம் ஒன்றும் இல்லையே. கரம் என் மீது இருப்பதை உணர்கிறேன், தீங்கு ஒருபோது நெருங்காதையா. என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். இன்னமும் வாழ்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாம் ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றினீர், கவலை பெருகும் போது கரம் பிடித்து நடத்தினீர். உந்தன் தோள் மீது சுமப்பதை அறிகிறேன், சோதனை என்னை என்றும் தொடராதையா. உந்தன் தோள் மீது சுமப்பதை அறிகிறேன், சோதனை என்னை என்றும் தொடராதையா. என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். என்னை அணைக்கின்றீர், சுமக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். எல்லாரும் சொல்லலாமா? இன்னமும் வாழ்கிறேன்,
உயிரோடு இருக்கிறே, இதுவரை நடத்தியது உங்க கிருபதா. தகப்பனை போல சுமந்து கொண்டிரே, தாயினும் மேல அன்பு வைத்திரே. இந்த உலகத்தில் நம்மை ரட்சிக்கும்படியாய் வந்த ஒரு ரட்சண்ய கொம்பாய், ராஜாவாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன கொஞ்சம் அப்படியே கண்ணை திறந்து பாருங்களேன். இந்த கொம்பு யாருன்னு சொன்னேன் ஐயா? ஒரு நிமிஷம். இந்த கொம்பு யாருன்னு சொன்னேன்? ரட்சண்ய கொம்பாகிய இயேசு மகாராஜா. எலிசா அந்த மரத்திலிருந்து அந்த கொம்பை வெட்டி தண்ணி மேல போட்டார். நல்லா கவனமா கவனிங்க. மரத்திலிருந்து அந்த கொம்பை வெட்டி தான் போட்டாங்க. ஒரு கொம்பை ஒரு மரத்திலிருந்து வெட்டினோன்னா எவ்வளோ வேதனை இருக்குன்றத மரத்துக்கு தான் தெரியும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மரத்திலிருந்து வெட்டி போட்டது போல தன் சிங்காசனத்திலிருந்து வெட்டி ஜலம் என்கிற தண்ணி மேல, இந்த உலகத்து மேல அப்பா நமக்காக வந்தார். இது இயேசுவின் சிலுவையின் பாடுகளை உணர்கிற நாட்கள், லெந்து நாட்கள் என்று நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சும்மா வந்து நம்மளை மீட்கலைங்க. அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு வெட்டப்பட்டவராய் எல்லா வேதனைகளையும் அனுபவிச்சு பாடு அனுபவிச்சு தான் உன்னை என்னையும் மீட்டிருக்கிறார். சாதாரணமா கர்த்தர் உன்னை ரட்சிக்கல, சாதாரணமா இந்த இடத்துக்கு நீ வந்துடல, சாதாரணமா வேதம்னா என்ன நீ தெரிஞ்சுக்கல. அவருடைய பாடுகள், ரட்சண்ய கொம்பாய் வந்த அவர் பாடுகள், அவர் மரணத்தினாலும் விலையேற பெற்ற அவருடைய ரத்தத்தினாலும் நீயும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்புக்கு ஒரு கை தட்டி கொடுத்து நல்ல சத்தமா, அவருடைய அன்புக்கு, இயேசுவின் அன்புக்கு, அவர் விலையேற பெற்ற அன்புக்கு, அவர் பட்ட பாடுக்கு. நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து இயேசு நம்மீது அன்பு வைத்து அவர் நமக்காக மரித்தார். நம்ம எல்லாம் பரிசுத்தோன்னு நம்ம கிட்ட வரல, பாவிகளா இருக்கும் போது நம்ம மேல அன்பு வச்சு நமக்காக மரிச்சு நம்ம அவரை போல மாற்றி இருக்கிற. சும்மா இரும்பு மேல வந்துடல, சும்மா பாவியாக இருந்த உன்னை மேல தூக்கிடல, தன் ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்து நம்ம எல்லாம் ஏற்றிருக்கிற. இன்னைக்கு நீ எதை தேடி வந்திருந்தாலும் நீங்க அதிகமா தேட வேண்டியது ஆண்டோடைய ரட்சிப்பை. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்க யாராவது இங்க இருந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. நல்ல சபைக்கு போகணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், கர்த்தரை தேடணும். அதுக்கு வழி தெரியலைன்னா ஐயா கிட்ட வழி கேளுங்க. இன்னைக்கு ரட்சிப்புக்கு என்ன வழியோ நீங்க அதை தேடுங்க. வேதம் சொல்லுது, அப்போ நான் தேடி வந்தேனே, உலகத்தின் நன்மைகளை தேடி வந்தேனே. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அதெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு வீடு கட்டணும், வேலை கிடைக்கணும், எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கணும். எதை தேடி நீ வந்திருந்தாலும் முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மற்றது எல்லாத்தையும் அப்பா உனக்காக கொடுப்பா. கையை உயர்த்தி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? என்னை மீட்கும்படியாய் வந்த ரட்சண்ய கொம்பே, உம்முடைய அன்பு மேலானதப்பா. பரலோகத்தை விட்டு நீர் பூமிக்கு இறங்கி வந்தீர் சாமி. நீர் இருந்த இடத்திலிருந்து எங்களை ரட்சித்திருக்க முடியும், ஆனா நாங்க இருக்கிற இடத்துல எங்களை தேடி இறங்கி வந்தவர் நீர் சாமி. உம்முடைய பாடுகளுக்காக, உம்முடைய சிலுவையின் பாடுகளுக்காக, உம்முடைய ஜீவனுக்காக, உம்முடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்மை போல மாற்ற வந்தீங்க, மாற்றி இருக்கிறீங்க. இன்னும் நாங்க மாறணும். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன், அநியாயம் செய்கிறவன் இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமா இருக்கப்பா. உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் எங்களை மாற்று. இந்த வேலூர் மாவட்டத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த பட்டணத்தில் உம்மை அறியாம இருக்கிறாங்களோ அவங்களும் உம்மை அறிந்து கொள்ளுகிறதுக்கு நாங்களும் ஒரு கருவியாய் மாற கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். இரும்பு தன்மை எங்களுக்கு வேணாப்பா, இரும்பினுடைய கடின தன்மை எங்களுக்கு வேணாப்பா. எங்களுடைய இருதயத்தை சதையை போல மாற்றுங்க. ஆமே, அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன்னு சொன்னீரே, இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடி சதையான இருதயமாய் எங்கள் மீது உம்முடைய அன்பு பொழியட்டும். சகோதரனை ஆசீர்வதி, சகோதரி ஆசீர்வதி.
எந்த தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறாங்களோ இந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருக கிருபை செய். அவள் கூட இருந்து உதவி செய்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. அந்த ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்புங்க. எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக, சபையின் சார்பாக, ஒரு ஊழியக்காரனாய் விசுவாசிகளை யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.